நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நகரத்தார்கள் எல்லா சிறப்பான செயல்களையும் குறிப்பான ஒன்று இந்த வைதிகமாக இருக்கக்கூடிய சாந்தியை விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள். 59 உக்கரத சாந்தி, 60 சஷ்டியப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 பிறையாயிர பெருவிழா, சதாபிஷேக விழா, முத்து விழான்னு பேர், 90 மகாபிஷேக விழா, 100 கனகாபிஷேக விழா, சொர்ணாபிஷேகம்னு பேர். இப்படி பெரிய சிறப்பு வாய்ந்த இவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பாக்கியங்களை எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நகரத்தார்கள் பெற்றார்கள். கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழு பிணியில்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடுகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்திலே அன்பு என்கிற 16 செல்வங்களையும் உங்கள் கரவொலிகளால் மனைவிழா தம்பதிகள் பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன். இந்த மணிவிழா செய்து கொள்ளக்கூடிய மகத்துவமான இந்த நல்ல நாளில் தேவகோட்டையில் ஒரு புகழ்மிக்க ஒரு குடும்பமாக திகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் தான் சின்ன அருணாச்சலம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எந்த அளவிற்கு புகழ்மிக்கவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணமாக இன்றைக்கு தினம் இருக்கிறது. காரணம், இந்த விழாவிற்கு ஆங்காங்கு வந்து அமர்ந்திருக்கிறவர்கள், நிற்கிறவர்கள் சற்று நேரம் ஒதுக்கி இந்த விழாவிலே மகத்துவமான சில விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இது அமைய வேண்டும் என்று கருதுகிறேன். மிகச் சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் இங்கே வீற்றிருக்கிறார்கள். மிக முக்கியமான விருந்தினர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய அண்ணன் திரு லேனா தமிழ்வாணன் அவர்கள் மற்றும் நகரத்தார் மலர் இளங்கோவன் ஐயா அவர்கள் மற்றும் தேவகோட்டையினுடைய திருப்பணி செல்வர் ஐயா திரு சோம நாராயண செட்டியார் அவர்கள் மற்றும் மிகச் சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் எல்லோரும் வருகை தந்திருக்கிற இந்த நல் வேளையிலே ஒரு குறிப்பான ஒரு விஷயத்தை நாம் இந்த மன்றத்திலே சொல்ல வேண்டும். என்ன குறிப்பான விஷயம்னா, உலகத்திலேயே ஆன்மீகத்திற்கென்று ஒரு சிறப்பான ஒரு நாடு இருக்குமானால் அது இந்தியா. உலகத்திலேயே ஆன்மீகத்திற்கென்று ஒரு சிறப்பான நாடு இருக்குமானால் அது இந்தியா. இந்தியாவிலேயே அதிகமான ஆலயங்களும் அதிகமான புனித தலங்களும் கொண்டு புண்ணிய சேத்திரங்கள் நிறைந்து விளங்கக்கூடிய ஒரு பகுதி என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று கொண்டாடுகிற தென் தமிழகத்திற்கும் தென்னாட்டிற்கும் பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்தியாவில் தென்னாட்டுக்கு சிறப்பு, இந்தியாவிலேயே தென்னாட்டுக்கு தான் பெரிய சிறப்பு இருக்குன்னு கருதுனா, அந்த தென்னாட்டிலேயே ஒரே ஒரு சமூகத்தார்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு மண்ணிலே இருந்து 274 பாடல் பெற்ற தலங்களில் 220க்கும் மேற்பட்ட தலங்களுக்கு திருப்பணி செய்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் வாழக்கூடிய செட்டிநாட்டுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. இந்த செட்டிநாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண்ணில் மிக சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் வாழக்கூடிய 76 ஊர்களில் மிக மிக அதிகமான திருப்பணியை பண்ணின ஒரு ஊர் என்று சொன்னால், அதிகமான கோயில்களுக்கு திருப்பணி பண்ணின ஒரு நகரத்தார் ஊர், பாடல் பெற்ற தலங்களுக்கு திருப்பணி செய்த நகரத்தார் ஊர் என்றால் அது தேவகோட்டை தான். அந்த தேவகோட்டையிலேயே மிக அதிகமான திருப்பணி பண்ண பல நகரத்தார் பெருமக்கள் இருந்தாலும், அந்த தேவகோட்டை மண்ணில் 40 வகை நகரத்தார்கள் வாழக்கூடிய தேவகோட்டையில் அதிகமான திருப்பணிகளை செய்தவர்கள் திருப்பணிக்கென்றே பிறந்த மேனா வகையினர்கள் தான் என்பது ஒரு பெருஞ்சிறப்பு. அந்த மேனா வகையினர்களிலேயே ஒரே ஒரு குடும்பத்தார் 400க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு லிங்கோத்சவருக்கான அந்த 2ஆம் கால பூஜை சிவராத்திரி அன்றைக்கு
திருப்பணிக்காக அறக்கட்டளை மூலமாக திருப்பணியும் செய்து இன்றைக்கு மண்டபப்படிகள் நடத்தி வரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த குடும்பம் என்றால் அது ரெட்டையானாருணா என்கிற குடும்பம் தான் என்பது இந்த குடும்பத்திற்கான ஒரு பெரிய பெருமை. கைதட்டின ஒரே ஒரு ஆட்சிக்கு மட்டும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எவ்வளவு பெரிய செய்தியை ரொம்ப அழகா உங்களுக்கு புரிகிற மாதிரி பாருங்க, எங்க ஐயா பள்ளத்தூர் அண்ணன் ரெட்டையானாருணா குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியம் இருக்குங்கிறத இந்திய உலக நாட்டிலிருந்து கொண்டு வந்து சொல்கிறேன். அதுல குறிப்பாக ரெட்டையானாருணா குடும்பத்தார்கள் செய்திருக்கிற திருப்பணி சாதாரண திருப்பணி அல்ல. தமிழகத்திலேயே தமிழர்களிலேயே ஒரே தமிழர், மன்னர்கள் கூட இவ்வளவு திருப்பணி பண்ணதில்லை. நல்லா கவனமா கேட்டுக்கணும். நீங்க ராஜாக்கள் கூட இவ்வளவு ஆலயங்களை ஒரு மனிதனா இருந்து தொட்டதில்லை. உலகத்திலேயே சைவ ஆலயங்கள்ல ஒரு மனிதனாக இருந்து 40 கோயில்களுக்கு மேல கும்பாபிஷேகத்துக்கான திருப்பணியை பண்ணி 400 கோயிலுக்கு மேல 2ஆம் கால பூஜை செய்யக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு 2ஆம் கால பூஜைக்கு இன்னைக்கும் பணம் அனுப்பி இன்றைக்கு அந்த ட்ரஸ்ட் சிறப்பான முறையில் நடந்து வருதுன்னு சொன்னா அது தேவகோட்டை ரெட்டையானாருணா குடும்பத்தார்கள் தான். கைதட்ட 36 பேருக்கு மட்டும் மீண்டும் நன்றி என்று சொல்லி, ஏனென்றால் நான் சொல்லியிருக்கிற செய்தி எவ்வளவு பெரிய சிவப்பணி, அவ்வளவு பெரிய சிவ தொண்டாக திகழ்ந்த முதல்ல சத்திரமானாருணா அவர்கள், அப்புறம் அவருடைய அந்த அன்பு பேரன்மார் வழியில தோன்றிய ரெட்டையானாருணா அவர்கள். ரெட்டையானாருணா அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த செட்டியார் அவர்கள் அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர். பர்மா, மலேசியா, செய்கோன், சிலோன், சைனா இத்தனை நாட்டில் வியாபாரம் பண்ண ஒரு மிக பெரும் தொழிலதிபராக திகழ்ந்தவர் என்பதுதான் பெரிய சிறப்பு. ஆன்மீகத்தில் மட்டுமில்ல, தொழிலையும் ஒரு சிறந்த விற்பனராக திகழ்ந்தவர். இன்னைக்கும் அவங்களுடைய திருப்பணிகள் பல ஆலயங்கள்ல இருக்கு. அதுல குறிப்பா சொல்ல போனா பாண்டி 14 தலத்துல 8ஆம் தலம் என்று சொல்லப்படக்கூடிய திருவாடானை என்கிற தலத்தை அந்த காலத்துல 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, நல்லா கவனமா கேட்கணும், 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கோயில் முழுக்க மிகச்சிறந்த கல் திருப்பணி பண்ணி திருத்தமான ஆலயமாக உருவாக்கியவர்கள் தேவகோட்டை ரெட்டையானாருணா குடும்பத்தார்கள். அது ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னா, தமிழகத்திலேயே மிக உயர்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 15 கோபுரம் லிஸ்ட் இருக்கு. அந்த கோபுரத்துல தான் ஸ்ரீரங்கம் கோபுரம் வரும், மதுரை கோபுரம் வரும், எல்லா கோபுரமும் வரும். ஆனால் மிக உயர்ந்த கோபுரங்களில் நகரத்தார் 76 ஊர்ல கோயில் கட்டின நகரத்தார்லயே மிக உயர்ந்த கோபுரம் அடி முதல் நுனி வரை, நல்லா கவனமா கேட்கணும். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல வைநாகரம் கட்டினாங்களே, அவங்க மொட்டை கோபுரத்தை மேல இருந்து கட்டினாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை, தரையிலிருந்து உச்சி முதல் சிகரம் வரை ஒரு கோபுரத்தை எழுப்பி நகரத்தார் திருப்பணி பண்ண ஆலயங்களிலேயே மிக உயரமான கோபுரம் திருவாடானை கோபுரம் தான். அதை கட்டியவர் ரெட்டையானாருணா. திருவண்ணாமலையில அண்ணாமலை பெருமான் அருள் பாலிக்கின்ற திருவண்ணாமலை தலத்துல அண்ணாமலைக்கு என்ன சிறப்புன்னா, திருவண்ணாமலை பெருமான் ஆலயத்துக்கான தல வரலாறு, பிரம்மா நான் தான் பெரியவனா, திருமால் நான் தான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பார்க்கறதுக்கு சுவாமி ஜோதி ஸ்தம்பமா நின்னாரு. ஜோதி ஸ்தம்பமாக கம்பமாக நின்ற பெருமானுடைய திருவடியையும் திருமுடியையும் போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பினார். அந்த ஜோதி ஸ்தம்பமாக சுவாமி நின்னார் பார்த்தீங்களா, அந்த திருவடி திருமுடி தேடிய நேரம் தான் சிவராத்திரி காலம் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் அருணாச்சலம்னு பேரு. அந்த அருணாச்சலம்னு பேரு வச்சதுக்காகவே லிங்கோத்பவ மூர்த்தியாக அருள் பாலித்த அந்த தலத்தினுடைய பெருமைக்கு அந்த பேரை ஏற்றுக்கொண்டதனால தமிழகத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட ஆலயங்கள்ல, சாதாரண விஷயம் இல்லை, 400க்கும் மேற்பட்ட ஆலயங்கள்ல இன்றைக்கும் சிவராத்திரியினுடைய 2ஆம் கால பூஜையை ஏற்று நடத்தக்கூடிய ட்ரஸ்ட் ரெட்டையானாருணா ட்ரஸ்ட் என்பதுதான் பெரிய சிறப்பு.
அப்படி ஒரு பெரிய பெருமைக்குரிய மனிதராக வாழ்ந்தவர் ரெட்டையனார் அருணா அவர்கள். பிரிவோம் சந்திப்போம்னு ஒரு படம் கரு பழனியப்பன் எடுத்தார். அந்த படத்தை, அந்த படத்துல ஒரு கதாபாத்திரம் சொல்லும், நாங்க எங்க வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைய நகரத்தார் வாழ்வியலை வச்சு எடுத்த படம். அதுல ஒரு கதாபாத்திரம் சொல்லும் வசனம் எப்படி தெரியுமா, நாங்க எங்க வீட்டில் பிறந்த பிள்ளைய தேவோட்ட ரெட்டையனார் நாட்டில் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் சொல்ற மாதிரி வாசனம் இருக்கும். ஏன்னா ரெட்டையனார் அருணாவினுடைய குடும்பத்தின் பெருமையை திரைப்படத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும் என்கிற அளவிற்கு இந்த குடும்பத்தின் பெருமை உயர்ந்தது என்கிற தரத்தாலும் திருப்பணியாலும் ஆன்மீகத்தாலும் தொழிற்சேவையாலும் உயர்ந்தவர்கள் என்கிற காட்டுகிற பெருமை இந்த நூற்றாண்டிலும் திரைத்துறையில் கையாளப்பட்டிருக்கிறது என்றால் இதை விட ஒரு பெருமை, இதை விட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, அப்பேற்பட்ட சத்திரமானாருணா என்கிற மாபெரும் பெரியவர், அவங்க தான் ராமநாதன் செட்டியாருக்கும் சத்திர சோமசுந்தர செட்டியாருக்கும் தகப்பனார். சத்திரத்தார் இல்லம் என்கிற இல்லம் அவர்கள் வழியிலே தோன்றி சத்திரம் ஆனாருணா அவர்கள் தாய் அலமேலு ஆட்சி அவர்கள் தான் தேவகோட்டையில் முதல்ல புதூர் சத்திரம் என்கிற ஒன்றை ஒரு அற்புதமான அறப்பணியாக அந்தணர்களுக்கு உணவிட்டு பசி தீர்ப்பதற்கான ஒரு உணவு சாலையாக, அதை பசி தீர்க்கும் அறச்சாலையாக மாற்றிய ஆட்சி. இந்த அலமேலு ஆட்சியின் வழித்தோன்றல்களில் தான் அற்புதமான அந்த குடும்ப தொண்டர்கள் ஐயா திரு சத்திரமானாருணா அவர்கள், அவருடைய வழித்தோன்றல்களாக வரக்கூடியவர்களில் ராமநாதன் செட்டியாருடைய புதுவராக வரக்கூடியவர்கள் ரெட்டையனாருணா அவர்கள். ரெட்டையனாருணாவினுடைய அன்பு தோன்றல்கள் வழியில அவருக்கு பிள்ளை இல்லையேன்னு இயங்குகிற போது அந்த வழியில செட்டிநாட்டில் குளிபிரை அப்படிங்கிற ஊருக்கு போனாங்களாம். இந்த குளிபிரைங்கிற ஊர்ல நம்ம இப்ப மணிவிழா செய்து கொடுக்கிற சின்ன அருணாசலம் அவர்களுடைய அப்பத்தா குளிபிரையில போய் ஒரு பையனை புள்ள கூட்டலாம்னு தகவல் கேள்விப்பட்டு அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு அந்த வீட்டுக்குள்ள போய் அப்படி கதவை திறக்கிற போது அந்த வீட்டில் புள்ள விடக்கூடிய அந்த வீட்டில் அந்த தாய் என்ன பண்ணாங்களாம், சந்தைக்கு போயிருந்தாங்களாம். நம்மளை பெத்த அம்மா தான் வருதுன்னு நினைச்சு புள்ள கூட்ட வந்த தாயார அந்த புள்ள வேகமா போய் ஆத்தான்னு கட்டி பிடிச்சிச்சான். அப்ப மேல நிமிர்ந்து அந்த ஆட்சி பார்த்துச்சான், அந்த போன ஆட்சி புள்ள கூட்ட போன ஆட்சி பார்த்துச்சான். மேல கும்பாபிஷேகத்துக்கு கருடன் வட்டமிடுற கருடன் அந்த நேரத்தில் குளிபிரையில வட்டம் இடிச்சான். ஆகா கருடன் வட்டமிடுறாரு, பிள்ளை ஆத்தான்னு தேடி வருதுன்னு சொல்லி இந்த பிள்ளையே கூட்டுவேன்னு அந்த ஆட்சி சொன்னாங்களா. அவர் தான் குளிபிரையில் வள்ளியப்பனாக இருந்து தேவகோட்டைக்கு வளர வந்த சின்ன அருணாசலம் அவருடைய தந்தையார் வீரப்ப செட்டியார் என்கிற பெருமை அவருக்கு உண்டு. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த மரபு வழி தோன்றல்ல தோன்றி இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவர். அதில் என்ன சிறப்புன்னா, ஐயா அந்த ரெட்டையனாருணா அவர்கள் காளமாடு சிவபெருமானுடைய வாகனம்ங்கிறதுனால, நல்ல கவனம், காளமாடு சிவபெருமானுடைய வாகனம்ங்கிறதுனால காளமாடு பூட்டப்பட்ட மாட்டு வண்டியில ஏற மாட்டாராம், குதிரை வண்டியில தான் போவார். காளை சிவபெருமானுடைய வாகனம். சிவனுக்கு அவ்வளவு பெரிய தொண்டர். ஒரு நாள் தேவகோட்ட நகர சிவன் கோயில்ல உள்ள உட்கார்ந்து பாட்டு பாடி கும்பிட்டாரா. நின்னாவார் பிறரை அந்தி நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்திற்கோர் வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய், மறைநான்குமானாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் பொருளானாய் போகமுமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என்று சொல்லி ஏத்துகிறேன்னு கும்பிட்டுக்கிட்டே இருந்தவருக்கு நேரம் போனது தெரியலையா. திடீர்னு கோயில் நிர்வாகி சொன்னாரா, ஐயா இரவு நேரம் ஆக போகுது, விளக்கெரிக்கணும், எண்ணெயெல்லாம் பத்தாது, கோயில் கதவை சாத்த போறோம்னு அன்னைக்கு இருந்த நிர்வாகி சொன்னாரா. உடனே செட்டியார் சொன்னாரா, இன்னையிலிருந்து எரிக்கிற விளக்குக்கு எண்ணெய் நான் தர்றேன்னு சொன்னாராம். அப்படி கோவிலுக்கு தர்மங்கள் செய்து ஒரு மிகச்சிறந்த தர்மவானாக திகழ்ந்த அந்த குடும்பத்தில் தோன்றியவர். நகரத்தார்களில் ஒரே குடும்பம் அதிகமான திருப்பணியை பண்ண குடும்பம் ரெட்டையனாருணா குடும்பம். இன்னைக்கும் அவங்க திருக்கூடலையாற்றூர், நான் சொல்ற தலங்கள்லாம் எண்ணிட்டே வாங்க, எத்தனை தலம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறத சொல்றேன். திருவாரூர்ல பெரிய திருப்பணி, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்துக்குள்ள ஸ்தலம் திருவாரூர். திருவாரூர்ல அற்புதமான கும்பாபிஷேகத்தை 1893 சத்திர ஆனாருணா பண்ணார். அதுக்கு பிறகு ரெட்டையனாருணா போய் முதல் பிரகாரமும் 3ஆம் பிரகாரம் மதில்லாம் கட்டினார், ஜீர்ணோத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 1893
அதே மாதிரி திருநின்றியூர்னு இப்ப சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. திருநின்றியூர் மகாலட்சுமி தவமண்ண தலம். திருநின்றியூருக்கு 1899 60 லட்சம் ரூபாய் திருப்பணியில 60,000 ரூபாய் திருப்பணியில ஒரு அற்புதமான ஆலயத்தை முழுவதும் கட்டினார். இன்னைக்கு அதை ஆதீனங்கள் எடுத்து இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வடபழனி கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு அதே தேதியில் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த குடமுழுக்க 1893 1899 திருநின்றியூர், திருக்கூடலையாற்றூர், திருவாரூர், காஞ்சிபுரம், திருத்தில்லை, சிதம்பரம் ஸ்தலத்தில், திருவாரூரில், காஞ்சிபுரத்தில், அதே போல மிகச்சிறப்பு வாய்ந்த தலமாகிய திருவாடானை, இன்னமும் சொல்ல போனா சிவபெருமானுடைய முதல் ஆலயம் என்று சொல்லப்படக்கூடிய மரகத நடராஜ பெருமான் அருள்பாலிக்கிற உத்திரகோச மங்கைக்கு திருப்பணி செய்த குடும்பம் ரெட்டையான் அருணா என்பது ஒரு பெருஞ்சிறப்பு. அப்படி எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ரொம்ப சிறப்பு என்னன்னா, கோயிலுக்கு மட்டும்தானா சார் இவங்க திருப்பணி? இல்லை, 1866 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பையிலிருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சொல்றேன் பாருங்க. 156 ஆண்டுகளுக்கு முன்பாக, 150 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். 1866 தேவகோட்டையில் சைவ பிரகாசா வித்யாசாலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தை உருவாக்குனாங்க. கொழும்புல ஒரு அருமையான ஆலயம் செட்டி தெருவில் இன்னைக்கு இருக்கு. அந்த நிர்வாகம் அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் நகர விடுதியும் அங்கே அதை குறிப்பாக அதை செட்டியை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் ரொம்ப சிறப்பாக இயங்கி கொண்டு வருகிறது. அந்த பழைய கதிரேசன் கோயில், பம்பலப்பட்டியில் உள்ள ஆலயம், இதுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன் நேரடியாக. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த திருப்பணிகளை செய்தவர்கள். கொழும்பு, மலேசியா, செய்கோன், அதுபோல சைனா, இப்படி பல ஊர்களில் பல நாடுகளில் திருப்பணிகளை செய்தவர்கள். அந்த வகையில் தோன்றிய அற்புதமான இந்த மணிவிழா நாயகர், இன்றைக்கு தான் மணிவிழா நாயகரை சொல்ல போகிறேன். மணிவிழா நாயகர் நாயகியும் மேடை நோக்கி வர்றாங்க. சத்திர ஆனாருணாவை சொல்லியாச்சு, அதுபோல ரெட்டையானாருணாவுடைய வெளித்தொண்டரில் சொல்லியாச்சு. ரெட்டையானாருணாவினுடைய வழித்தோன்றலாக திகழக்கூடிய ஐயா திரு வீரப்ப செட்டியாரை சொன்னேன். அவருடைய அன்பு மைந்தர்கள் மூவரில் சிறப்பு வாய்ந்த அண்ணன் பெரியாருணாச்சலம் அவர்களுடைய மணிவிழாவிலையும் நான் பேசியிருக்கிறேன். இளையவர் ராமநாதன் அவர்கள் 3 பிள்ளைகளில் நடுவிலராக திகழக்கூடிய, சமுதாய சேவைகளில் தன்னை இணைத்து கொண்டு, அரிமா கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு மிகச் சிறப்பு வாய்ந்த பல சேவைகளை செய்து ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த உயர் பதவிகளில் இருந்து சகல மனிதர்களையும் பழகி, இன்றைக்கு தேவகோட்டையிலே அவர்கள் சொந்த ஊராக இருந்தாலும் காரைக்குடியில் வாழ்ந்து இந்த மணிவிழாவை தேவகோட்டையில் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ தான் அவர் ரொம்ப பொருத்தமாக பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன தெரியுமா, தேவகோட்டை சொந்த ஊர், அது பெரிய விசேஷம் பண்ணுறது. ஆனால் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, தேவகோட்டையில் அவங்க பண்ணதை விட இப்போ என்ன சிறப்புன்னு சொன்னால் நீங்கள் எல்லாரும் கரவொலி கொடுத்து அவரை வாழ்த்துவீங்க. இப்போ மணிவிழா பண்ணுற இந்த இடம் இருக்கே, இந்த இடத்துக்கும் அவருக்கும் பெரிய சிறப்பான தொடர்பு இருக்குது. என்னென்னா, அவங்க சார்ந்த கோயில் இழுப்பக்குடி தாந்தோன்றீஸ்வர பெருமானுடைய ஆலயம் இருக்கிற அருமையான அந்த கோயிலை சார்ந்தவர்கள். தாந்தோன்றீஸ்வர பெருமான் சுயம்பிரகாசருடைய அருட்பார்வையில் இந்த இடமும் இந்த பகுதியும் இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம். அந்த அருமையான இந்த இடத்துல இருந்து பண்றது சுயம்பிரகாச மூர்த்தியினுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று அவர் இந்த மண்டபத்தில் இன்னைக்கு பண்றாருங்கிறதா ஒரு கருத்து. நல்லா கரவொலி கொடுத்து வாழ்த்தலாம். அதனால ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மணிவிழாவை அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பணக்கார நகரத்தார் ஒருத்தர் ஒரு விழா மேடையில் என் அருகில் அமர்ந்திருந்தார். அவர் என்ன பண்ணாரு, என் பக்கத்தில் சொன்னார், தம்பி எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 80 வந்தது. இந்த 80 பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னுடைய மகன் மகள் பேரன் பேத்தி எல்லாம் உலக நாடு பூரா இருக்காங்க. உலக நாடு முழுவதும் இருக்கிற என்னுடைய உறவுகளுக்கு முதல் பையனை கூப்பிட்டு, அப்பா மூத்த பையனை கூப்பிட்டு சொன்னாரா, எனக்கு 80 வருது, நம்ம குடும்பத்தில் யாருமே 80 செய்து கொள்ளலை, 80 பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன்னு சொன்னாராம்.
நீங்கள் கவனமாக கேளுங்க. 80 பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு மகன்கிட்ட சொல்கிறாரு. மகன் அமெரிக்காவில் இருக்கார். அமெரிக்காவில் இருக்கிற பையன் எதிர்முனையிலேருந்து சொன்னாரா, பண்ணிக்கிறதுனா என்ன பச்சு, நீங்கள் வடுக பண்ணிக்க வேண்டியதானே. அதுக்கு உடனே அப்பா சொன்னாரா, நானா பண்ணிக்கிறதுக்கு பேர் 80 இல்லைப்பா, பத்திரிக்கை அடிக்கணும், வந்தவங்களை பூரா வாங்கன்னு கேட்கணும், உங்கள் ஆயா விட்ட ஆள்கள்லாம் வருவாங்க, எல்லாரும் வந்து அவ்வளோ பேர் இருந்து நீ தான்ப்பா எனக்கு கும்பம் சொரியணும்னாரா செட்டியார், நீ தான் கும்பம் சொரியணும். அதுக்கு அந்த பையன் சொன்னானா அடுத்த பதில், கும்பம் சொரியது என்னப்பா பெரிய பிரமாதம், கொரியரில் அனுப்பி விட்டுறேன் கும்ப தண்ணி என்ன. நீங்கள் நம்ப மாட்டிய, கும்பம் சொரியக்கூடிய வாய்ப்பை அந்த பிள்ளை அந்த அப்பச்சிக்கு அமைத்து கொடுக்கல. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த செட்டியார் அன்றைக்கு 80 செய்து கொள்ளக்கூடிய பெரிய பணக்கார செட்டியாரால 80 செய்து கொள்ள முடியல. அந்த ஊர்ல உள்ள சிவன் கோயில்ல அந்த அவருடைய கார் ஓட்டுநரும் அவரும் ஆட்சியும் மட்டும் போய் சிவன் கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டு கோயிலில் கொடுத்த புளியோதரையை வாங்கி அந்த வீட்டில் டிரைவருக்கு கொடுத்துட்டு வீட்டில் சாப்பாடை சாப்பிட்டு உட்கார்ந்துட்டாங்க. 80 பண்ணிக்கிற வாய்ப்பு பணத்தாலும் செல்வாக்காலும் மிக பெரும் உறவுகள் எல்லாம் நல்ல அற்புதமான இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நல்ல உறவுகள் அமைய பெற்று இது போன்ற விழாவை செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் விஆர் சின்ன அருணாச்சலம் அவர்களும் அன்னமாச்சி அவர்களும் கொடுத்து வைத்தவர்கள், நல்ல பிள்ளையை பெற்றிருக்கிறார்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், மகன் வந்து அப்பாவுக்கு ஒரு கார் ஒன்று பரிசளிக்கிற காட்சியை. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, ஒரு பையன் முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு ஆத்தா கையில் போய் கொடுத்தானா. அம்மா சொன்னாலாம், டே உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சவர், அப்பாட்ட போய் கொடு. உடனே அந்த பையன் சொன்னா, இல்லைம்மா ஒவ்வொரு முறை கஷ்டப்பட்டு தான் அப்பா பணம் எனக்கு கொடுத்துருக்காரு, இருந்தாலும் அவர் கையில் நான் பணம் கொடுக்க மாட்டேன். நான் ஏண்டா மாத சம்பளத்தை ஏண்டா அப்பாட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. ஆத்தா கேட்குறா. அம்மாட்ட பையன் சொன்னானா, ஏன் தெரியுமாம்மா கொடுக்க மாட்டேன், ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு அப்பா எனக்கு பணம் தருகிற போது அவர் கையில் பணத்தை எடுத்து இப்படி கொடுப்பாரு, நான் வாங்கி சந்தோஷமாக செலவு பண்ணுவேன். ஒவ்வொரு முறை வாங்குகிற போதும் அப்பாவின் கரம் மேலே இருக்கும், அப்பாவின் கை மேலே இருக்கும், என் கை கீழே இருக்கும். இப்போ நான் மாத சம்பளத்தை வாங்கிட்டு அப்பாட்ட போய் கொடுத்தா என் கை மேலே போயிடும், அப்பா கை கீழே போயிடும். பெத்த தந்தையின் கரங்களை கீழே இறங்க செய்கிற பிள்ளை நான் அல்ல என்று அந்த பிள்ளை சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பிள்ளைகளை பெறுவதுதான் ஒரு குடும்பத்தினுடைய பெரு வெற்றி என்று கருதுவது வழக்கம். அந்த வகையில் ஒரு நல்ல பிள்ளைகளை பெற்றவர். ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம்னா, சின்ன அருணாச்சல மன்னன் அவர்கள் தான் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்திலே பூத்தவர் என்றால், அவருடைய மனைவி அன்னமாச்சி அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த குடும்பம். அதுவும் வள்ளல் மேனா என்று சொல்லப்படக்கூடிய பல ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தவர்கள், திருவையாறு முதற்கொண்டு பல திருப்பணிகளை செய்தவர்கள், அந்த அற்புதமான ஒரு திருப்பணிகளுடைய உச்சமாக திகழ்ந்தவர்கள். இன்னைக்கு தர்மபுர ஆதீனம் கொளிக்குது. தர்மபுர ஆதீனத்தினுடைய ஒரு காலகட்டம் ரொக்க பணம் செலவு செய்து ஆதீனத்தை நடத்த முடியாத, கோவில்களை நடத்த நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு காலம் உண்டு. அதான் ஆதீன கர்த்தரே என்னிடத்தில் இப்போ இருக்கிற மாசிலாமணி ஞான தேசிய சுவாமிகளே சொல்லி இருக்கிறார் பேசுகிற போது ஒரு முறை இடத்துல, இப்ப இருக்கிற தர்மபுர ஆதீன கர்த்தர், தர்மபுர ஆதீனத்துக்கு கோவில்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு காலத்தில் குந்தி இருந்த காலத்தில் தோள் கொடுத்து அந்த ஆலயங்களை மிகச் சிறப்பாக குடமுழுக்கு செய்த குடும்பம் என்று சொன்னால் அது அற்புதமான அந்த தேவகோட்டையினுடைய குணராவணமான அந்த குடும்பத்தார்கள் தான் என்று சொன்னால் அது சிறப்புக்குரிய செய்தி. அதில் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா, தமிழ் வள்ளலாக திகழ்ந்தவர் மேனா அவர்கள். தமிழ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து படிக்க வச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ தமிழ் பேராசிரியர்கள், பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் தமிழ் பீலிட் அந்த காலத்தில் படித்த போது அதற்காக பணம் கொடுத்து அவர்களுடைய கல்வி உதவியால் தான் படித்தார்கள். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருமகனாக திகழ்ந்த வள்ளல் மேனா அவருடைய வழித்தோன்றலாக வந்து உதித்து அந்த வழியில் தோன்றியவர் தான் அன்னமாச்சி அவர்கள். ரெண்டு பேருக்கு எவ்வளோ பெரிய ஒற்றுமைன்னா, அருணாச்சல மன்னன் அவர்களுக்கும் முதல் எழுத்தா, அன்னமாச்சிக்கும் முதல் எழுத்தா, ரெண்டு பேருக்கும் அகரமே முதல் எழுத்தாக அமைந்து இருவரும் ஒரு மிகச்சிறந்த ஒத்த தம்பதிகளாக திகழ்வதற்கு நாம் பார்க்கிற ஒரு உதாரண தம்பதிகளாக திகழ்வதை பார்க்கிற போது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கிறது.
இந்த 60 ஆண்டு மணி விழாவை ஒரு சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். உறவுகள் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். நான் வரும்போது திருப்பணி செல்வர் SLNS நாராயணய்யா அவர்களை பார்த்தேன். எவ்வளவு சிறப்புமிக்க திருப்பணி செல்வர்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். காஞ்சி மகா பெரியவருக்கு கோயில் எழுப்பியவர் அவர். காஞ்சி மகா பெரியவர் ஒரு முறை சொன்னாரா, கவியரசு கண்ணதாசன் ஒரு விபத்து ஏற்பட்டிருந்த போது சின்னப்பா தேவர்கிட்ட சொன்னாரா, கண்ணதாசன் சாதாரண ஆள் இல்லை, இப்போ சாமி இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கான், ஆனால் அவனுடைய முன்னோர்கள் தான் காஞ்சிபுரத்தில் திருப்பணி பண்ணவங்கன்னு சொன்னார். ஏன்னா நகரத்தாருங்கிறதுனால அவனை சொன்னார், கண்ணதாசனை சேர்த்து சொன்னார். ஆனால் உண்மையிலேயே காஞ்சிபுரத்துக்கு திருப்பணி பண்ண குடும்பம் ரெட்டையானார் குடும்பங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. இப்படி எத்தனையோ திருப்பணிகளை செய்தார்கள். தேவகோட்டைக்கு பெரிய சிறப்பு இருக்கிறது. என்னென்னா, செட்டிநாட்டில் அதிகமான திருப்பணிகளை செய்த ஊர் தேவகோட்டை. தேவகோட்டை நகரத்தார்களுடைய அளவிடற்கரிய சிறப்புகளில் எத்தனையோ ஆலயங்களுக்கு செய்தார்கள். அதில் குறிப்பாக சொல்ல போனால் திருவாடானை தலம் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம். அது மாதிரி இன்னும் திருக்காளகத்தி, அது மேனா வகையினுடைய திருப்பணி. திருக்காளாத்தி பஞ்சபூத ஸ்தலங்களில் திருக்காளாத்திக்கு திருப்பணி பண்ணவங்க மேனா வகையினர்கள். காஞ்சிபுரத்துக்கு நிலத்துக்கான தலம், திருவாரூருக்கு திருப்பணி பண்ணவர்கள் மேனா வகையினர்கள். திருத்தில்லை ஆகாசத்துக்கு திருப்பணி பண்ணவர்கள் மேனா வகையினர்கள், அதாவது ரெட்டையானார் குடும்பத்தார்கள். இப்படி ஒரு பெரிய திருப்பணி சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த வகையில் அளவிடற்கரிய திருப்பணியை செய்த ஒரு ஆன்மீகத்தின் உச்சமாக திகழ்ந்த இல்லம் இந்த ரெட்டையானார் குடும்பம். இதையெல்லாம் படித்து நாம் பார்க்கிற போதே வியப்பாக இருக்கிறது என்றால், அதை செய்திருக்கிற அந்த குடும்பத்தினுடைய பெருமையை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த 60 ஆண்டு விழா செய்து கொடுக்கிற தம்பதிகள் 2 பேரையும் பார்க்கிற போது நான் மனதார வாழ்த்துகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, செட்டிநாட்டில் கணவன் மனைவி இருவருக்கும் இந்த 60 ஆண்டு விழா செய்து கொடுக்குற அந்த மணி விழா காலத்தில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும். லட்டு கொடுத்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அல்ல, நகை நட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி அல்ல, கை நிறைய துட்டு கொடுத்தாலும் மகிழ்ச்சி அல்ல, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்று சொல்லுகிற அந்த வண்ணமாக அந்த தம்பதியர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் இன்னைக்கு பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நகரத்தார்களுடைய பெரிய கட்டுப்பாட்டில் பல ஆலயங்கள் இருக்குது நிர்வாகத்தில். அதில் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தையல்நாயகி கோயிலில் உள்ள நகர விடுதி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எய்த்தாவில் உள்ள 63 நாயன்மார் குருபூச மடம், இப்படி நிறைய நிர்வாகத்தை ரெட்டையானார் குடும்பத்தார்கள் நிர்வகித்து போற்றுகிறார்கள். இதெல்லாம் பார்க்கிற போது நம்மளால் நினைவில் வைத்தே சொல்ல முடியாது. அவ்வளவு திருப்பணிகளுக்குரிய இந்த குடும்பத்தில் பிறந்தவர் சின்ன அருணாசலம் அவர்கள். அவர்களுடைய அறப்பணியும் அருட்பணியும் இன்னும் மென்மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் வாழ்த்துகிறேன். இலுப்பை குடிவுடையார் இணை சேர்ந்த புறமுடையார், சூடாமணிபுரம். இலுப்பை குடிவுடையார் இணை சேர்ந்த புறமுடையார், உலுப்ப பணமுடையார் உயர்வான குணமுடையார் என்று ஆட்சிமார்கள் பாடுவார்கள். அப்படி இலுப்பை குடியில் இருக்கிற அந்த பெருமான் தான் தோன்றிநாதர் என்று சொல்லப்படக்கூடிய சுயம் பிரகாச மூர்த்தி. ஏன் சூடாமணிபுரம்னு பேருன்னா, சூடாமணின்னு சொல்லப்படக்கூடிய உயர்ந்த மணியை ஒரு உயர் தம்பதிகள் சூடாமணிபுரமாக இருக்கக்கூடிய இலுப்புக்குடி நகரத்தாற்றை கொடுத்து, நீங்கள் அதிகமான கோயில்களுக்கு திருப்பணி பண்ணி வாங்கன்னு கொடுத்தாங்களாம். இது இலுப்புக்குடி கோயில் கும்பாபிஷேகம் வரல இந்த செய்தி இருக்கிறது. அதிகமான ஆலய பணியை நீங்கள் செய்யுங்கன்னு கொடுத்தாங்களாம். அதனால் சூடாமணிபுரம்னு பேர். இப்போ இந்த பகுதிகள் இருக்கிற ஏரியாவே சூடாமணிபுரம்னு பேர், இங்கே அருகில் இருக்குது. இந்த சூடாமணிங்கிற புறம் தான் இவங்களுடைய பிரிவிற்கான பெயர். அங்கே அருள்பாலிக்கிற பெருமான் சமுத்திரநாயகி அம்பிகளுடைய சுயம் பிரகாச மூர்த்தியாக இருக்கிறார். இந்த சுயம் பிரகாச மூர்த்தி அருள்பாலிக்கின்ற அந்த தலம் நகரத்தாருடைய 9 கோயில்களில் இன்றைக்கும் அந்த பழைய பழமை மாறாமல் இன்றைக்கும் இருக்கிற பழமைத்தன்மையோடு இருக்கிற ஆலயம் இலுப்பைக்குடி ஆலயம். இந்த இலுப்பக்குடியில் இருக்கிற மூர்த்தி சுயம் பிரகாச மூர்த்தியினுடைய அந்த கோயில் மரபை பின்பற்றியவர்கள் தான் ரெட்டையானார் குடும்பத்தார்கள். அந்த வகையில் ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பமாக எல்லா விதத்தாலும், தொழில்துறையாலும், ஆன்மீகத்தாலும், சமுதாய சேவையாலும், கல்வி சேவையாலும் உயர்ந்திருக்கிற ஒரு குடும்பமாக திகழக்கூடிய ரெட்டையானார் குடும்பத்தார்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வழித்தொண்டலாக திகழக்கூடிய திரு சின்ன அருணாசலம் அவர்கள் அன்னமாச்சி அவருடைய மணிவிழாவை இன்றைக்கு காணக்கூடிய நல் வாய்ப்பில் நீங்கள் எல்லோரும் வாழ்த்த வந்திருக்கிறீர்கள். குறிப்பான விஷயம் என்னென்னா, நகரத்தார்கள் எல்லா சிறப்பான செயல்களையும் குறிப்பான ஒன்று இந்த வைதிகமாக இருக்கக்கூடிய சாந்தியை
விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்கள். 59 உக்கிரரத சாந்தி, 60 சஷ்டியப்த பூர்த்தி, 70 பீமரத சாந்தி, 80 பிறையாயிர பெருவிழா, சதாபிஷேக விழா, முத்து விழான்னு பேர், 90 மகாபிஷேக விழா, 100 கனகாபிஷேக விழா, சொர்ணாபிஷேகம்னு பேர். இப்படி பெரிய சிறப்பு வாய்ந்த இவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து அந்த வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த பாக்கியங்களை எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நகரத்தார்கள் பெற்றார்கள். அந்த வழியில் நகரத்தார்களுடைய சிறப்பு வாய்ந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அன்பு அந்யோன்யம் என்பது இத்தனை ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற அடுத்த இளம் தம்பதிகளுக்கு அது எடுத்துக்காட்டான வாழ்வாக அது புரியும். உதாரணமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஆட்சிமார்கள் அவ்வளவு சிக்கனமானவர்கள். இவ்வளவு திருப்பணியை ஒரு செட்டியார் செஞ்சார்னா எப்படி செஞ்சார்? சிக்கனமாக இருப்பார்கள். செட்டியார் சிக்கனமாக இருந்தால் என்ன சிறப்பாக, செட்டிநாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. இந்த உட்கார்ந்துக்கிற ஆட்சி இப்போ இவ்வளவு பெருமையாக இங்கே அமர்ந்துக்கிறவங்கள்ட்ட போய் பக்கத்து வீட்டில் குடியிருக்க பொண்ணு கேட்டால், ஆச்சி பழைய குழம்பு தாங்கன்னு கேட்டால் இந்த பழைய குழம்பை இப்போல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த காலத்து ஆட்சி குழம்பை கொடுத்துட்டு ஒரு 2 ரூபா தா 1 ரூபா தான்னு கணக்கு எழுதி வாங்கிக்குவாங்களாம். மோரை கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவாங்களாம். செட்டிநாட்டில் ரொம்ப சிக்கனமாக இருப்பார்கள்னு அந்த செய்தியை சொல்ல வந்தேன். எதுக்காகன்னா, ஆட்சிமார்கள்ட்ட போய் கேட்டால் சும்மா தர மாட்டாங்க, காசை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்களாம். இந்த காசெல்லாம் சேர்த்து வச்ச ஆட்சி என்ன பண்ணான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. என்ன பாட்டு தெரியுமா? மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆட்சி. அந்த காசை வச்சு என்ன பண்ணுவா? மோர் வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆட்சி, அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் தங்கத்தில் திருவாச்சி. குழம்பு வித்து காசுகளை சேர்த்து வைப்பார் ஆட்சி, அந்த குன்னக்குடி முருகனுக்கு செய்து வைப்பார் வெள்ளியிலே திருவாச்சி. அதனால தான் செட்டியார் சிக்கனத்தை வச்சு ஒரு பழமொழி ஒன்று செட்டிநாட்டில் உண்டுங்க. செட்டியார் சிக்கனம், செட்டியார் சிக்கனம் சிவங்கோயில் வாகனம் என்கிற பழமொழியாக வந்ததென்றால் அதுதான் இந்த மரபிற்கான பெருமை என்று சொல்லி, இவர்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த தர்ம குடும்பத்திலே இன்றைக்கு அவர்கள் தோன்றியவர்கள். இவர்கள் இருவரும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல தருணத்தில் மகிழ்ச்சியான ஒரு எவ்வளவு பாருங்க, அதில் அண்ணன் சேவஞ்ச சோழிஸ் அண்ணன் தன்னுடைய அந்த அற்புதமான தன்னுடைய அந்த உறவுகள் விழாவை எப்படி ஒன்றிணைக்குதுன்னு பாருங்க. பிறந்த வீட்டு குடும்பம், அந்த பிறந்த வீட்டு குடும்பத்தின் பெருமையை ஆட்சி சொல்லாமல் இருக்க மாட்டான். மாமியா உட்காந்துருப்பா, தொட்டியில் பிள்ளை படுத்திருக்கோம், தொட்டியில் தாளாட்டும் போது ராரிக்கோ ராரி மெத்தை என் கண்ணே ராமருக்கோ பஞ்சு மெத்தை, பஞ்சு மெத்த மேலிருந்து என் கண்ணே பஞ்சாங்கம் பாக்கையில வயசு 100 வாசித்தார் பஞ்சாங்கம், ஆயுசு 100 அறிவித்தார் பஞ்சாங்கம். எப்படி வாழ்க்கையில் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தாயும் மகனை வாழ்த்துகிறாள் தாலாட்டில். இன்னைக்கு சின்ன அருணாச்சலம் அவர்களையும் நாம் எல்லோரும் அவர்கள் 100 ஆண்டு காலம் அந்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் வாழ்த்துகிறோம். அப்படி தாலாட்டு பாடுவாளாம். பாடுற போது பிறந்த வீட்டு பெருமையை ஒருபடி ஏற்றுவான். எப்படி தெரியுமா? காசியில் பட்டெடுத்து கப்பலில் தொட்டி கட்டி தொட்டில் வரிந்து கட்டி துறைமகனை போட்டாட்டி தொட்டிலுக்கும் கீழே துணையிருப்பா மீனாட்சி, கட்டிலுக்கும் கீழே காத்திருப்பார் சொக்கலிங்கம் என்று சொல்வாள். சொல்கிறவ சொல்வா, அம்மானார் எல்லையிலே என்ன வைத்தால் தோப்பாகும், வாழை வைத்தால் தோப்பாகும், இஞ்சி வைத்தால் தோப்பாகும், இஞ்சி பயிராகும், எலுமிச்சை தோப்பாகும், வாழை பயிராகும், வைத்ததெல்லாம் தோப்பாகும். கட்டி விளையாட காசி சிண்டுமணி, ஓட்டி விளையாட ஒயிலா ரயில் வண்டி, அத்தனையும் கொண்டுன்னை அறிய வந்தார் அம்மான்மார், பழவருக்கம் கொண்டுன்னை பார்க்க வந்தார் அம்மான்மார், கனிவருக்கம் கொண்டுன்னை காண வந்தார் அம்மான்மார் என்று அந்த பிறந்த வீட்டு பெருமையை உயர்த்தி கொண்டே போவாள். அந்த அந்த வழியில எல்லா உறவுகளும் இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். பிறந்த குடும்பம், அந்த வழியினுடைய உறவுகள், இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கைப்பட்ட ஆட்சி அன்னமாட்சியர்கள் வந்த குடும்பம், எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாக ஒரு பேச்சாளர் எளிமையாக பேசி ஒரு சாந்தி விழாலையோ ஒரு 80லையோ போக முடியாது. ஆனால் ஒரு நகரத்தாருடைய விழாவாக இருந்தால் அமைதியாக உட்கார்ந்து அந்த இலக்கிய சுவையை பருகுகிற கூட்டம் இந்த செட்டிநாட்டிலே மட்டும்தான் உண்டு. அப்படி அருமையாக உட்கார்ந்து மெதுவாக கேட்பாங்க. இந்த கேட்கிற விஷயத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஒரு பாட்டி ஊசியில் நூல் கோர்த்துக்கிட்டு இருந்தான். பேரன் ஓடி வந்தான். பாட்டி என்ன பண்ணுறேன்னா, ஊசியில் நூல் கோர்க்கிறேன்டா பேராண்டின்னா. பேரன் சொன்னா,
நீ 3 மணி நேரம் ஆனாலும் நூல் கோர்க்க முடியாதுன்னா. ஏன்னு கேட்டா பாட்டி, ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் ஆச்சுன்னா. ஊசி கீழே விழுந்து 1.5 மணி நேரம் எடுத்து கொடுறான்னா. எடுத்து கொடுத்தான் பாருங்க, வேகமா கோர்க்க முடியல. பாட்டி அந்த ஊசியை அவங்க கையில கொடுத்து, டே இந்த ஊசியில உள்ள காதுல நூலை கொடுன்னா. என்ன பாட்டின்னா, காதுல நூலை கொடுன்னா. வேகமா அவ காதுல நூலை கொடுத்துட்டான். இந்த காதுல இல்லடா, ஊசியில உள்ள துவாரத்துக்கு காதுன்னு பேரு. காதிருந்த ஊசியும் பாராது காணும் கடைவழிக்கேன்னு பட்னத்தார் பாடிருக்கிறாரு. அதனால காதுன்னு அதுக்கு பேர். அதில் குடுறா. சரின்னு வேகமா நூலை கொடுத்தா, வெளியே வந்துச்சு. பாட்டி கையில கொடுத்தான். பாட்டி தச்சுக்கிட்டே பேசினா, டே பேரா, ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம். ஊசியில் இருக்கிற காது வழியாக நூலை கொடுத்தால் கிழிந்து போன ஆடைகளை தைக்கலாம். நல்ல நூலை படிச்சுட்டு வந்து பேசுறவங்களுக்கு கொஞ்ச நேரம் இந்த காதை கொடுத்தா கிழிந்து போன இதயங்களையே தைக்கலாம்னு சொன்னாலாம் பாட்டி. நல்ல விஷயத்தை கேட்கிறோம் பாருங்க. கேட்கறதுனாலதான் ஆண்டவன் 2 காதை கொடுத்தான், 1 வாயை கொடுத்தான். பேச்சு 1 முறை பேசணும், 2 மடங்கு கேட்கணும். கேட்கறதுக்காக தான் 2 காது. ஆனா வாழ்க்கையில ஒரு விஷயம் பாருங்க, இது போன்ற சபைகள்ல பேசுறது ரொம்ப பெரிய பாக்கியம். ஏன்னா என்னை மெட்ராஸ்ல ஒரு திருமண வீட்டில் பேச கூப்பிட்டார் ஒருத்தர். ராமநாதன் பேச வரணும்னு நான் சொன்னேன், கேட்க மாட்டாங்க வேணாம்னு. அவர் கேட்க மாட்டேன்ட்டார். வந்து பேசியே ஆகணும்னு என்னை கூட்டு போய் 5000 பேர் வந்திருந்தாங்க அந்த திருமண விழாவுக்கு. நான் ஒருத்தன் தான் பேச்சாளர். 5000 பேரும் பேசிக்கிட்டு நான் பேசாம செவரமா செவனிட்டு உட்காந்துருந்தேன். அங்க பேச முடியாது. இதை விட ரொம்ப கொடுமை, இப்படி ஓரமா நின்று இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வயசான பாட்டி மேலே ஏறி பொக்கே கொடுக்கறதுக்காக வந்தாங்க பெண் மாப்பிள்ளைக்கு. அந்த பாட்டி என் தோளை தட்டி, தம்பி அந்த ரூமுக்குள்ள ஆளே இல்லை, அங்க போய் பேச பண்ணுச்சு. அங்க பேசி வெளியே வர முடியுமா? நீங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, கேட்கிற மக்கள் இருக்கணும். நீங்க இவ்வளவு அழகா இந்த செய்தியை பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலையும் கேட்டு கைதட்ட ஒரு 10 பேர் இருக்கீங்க பாருங்க. ஏன்னா இது போன்ற இந்த மணி விழாக்கள்ல தான் குடும்பத்தினுடைய உறவு செய்திகளை சொல்ல முடியும். எங்க குத்தாலத்தில் இருக்கிற அண்ணன் வந்து செவ்வூர் வந்து சொன்னார், எங்க குத்தாலம் தஞ்சாவூர்ல உள்ள குத்தாலத்திலேயே ரெட்டையனார்னாவோட திருப்பணி தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனார். எத்தனை ஆலயங்களை நான் வந்து நினைவில் வச்சுக்கிறது. திருக்குத்தாலம் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான அறப்பணி குடும்பமாக திகழக்கூடியவர்கள் நம்முடைய ரெட்டையனார் குடும்பத்தார்கள். இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ திருப்பணிகளை செய்தார்கள். ஆனால் ஒரே ஒரு குடும்பத்தார்கள் 400 ஆலயத்திற்கு மேலே பங்கெடுத்ததாக வரலாறு இல்லை இவர்களை தவிர. அது ஒரு சிறப்பு. அதுபோல ஒரு தனி ஆலயத்தை திருவாடனையில் ஒரு பெரிய அளவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய தேவஸ்தான ஆலயமாக இருந்தாலும் கூட இவர்களுடைய பங்களிப்பு அதில் பெரிய பங்களிப்பு. அப்படி ஒரு சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்கிற உள்ளம் பாருங்க. நகரத்தார்லேயே ஒரு தனி குடும்பம் அதிகமான ரூபாயை செலவழித்து அதிகமான அறப்பணி பண்ண குடும்பம்னு சொன்னா அது ரெட்டையானார் குடும்பம் தான் என்பது இந்த குடும்பத்துக்கு பெருமை. அவ்வளவு அளவிற்கரிய திருப்பணி. அந்த வகையில் ஒரு பெரிய மனிதரோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒருத்தர் என்ன பண்ணாரா, புதுக்கோட்டையிலிருந்து நம்ம காரைக்குடி வர்ற வழியில நமனசமுத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ரயில்வே கேட், அங்க இந்த ரயில்வே கேட்டு போட்டாங்க. இவர் காருக்குள்ள இருக்கார். காருக்குள்ள இருக்கவர் நகரத்தார். நான் சொல்ற கதையை கவனமா நீங்க கேட்கணும். காருக்குள்ள இருக்கவர் நகரத்தார். வெளியே ஒரு வெள்ளரி பிஞ்சு விற்கிற பாட்டி நின்னா. வெள்ளரி பிஞ்சு விற்கிற பாட்டி கார் கண்ணாடிக்கு பக்கத்துல அப்படியே வெள்ளரி பிஞ்சை கொண்டு வர்றான். கண்ணாடி இறக்குனாரு உள்ள இருந்த செட்டியார். இறக்கிட்டு என்னம்மான்னாரு, ஐயா யாருமே வெள்ளரி பிஞ்சு வாங்கலையா, கொஞ்சம் கஷ்டப்படுறையா, அந்த வெள்ளரி பிஞ்சை வாங்கிக்கிங்கயான்னா. வேகமா அவர் என்ன பண்ணாரு, 100 ரூபாயை எடுத்து நீட்டினாரு. நான் சொல்றது 1940களில், இப்ப இல்லை. அன்னைக்கு 100 ரூபா ரொம்ப பெரிய விஷயம். 100 ரூபாயை வாங்கின அந்த கிழவி என்ன பண்ணா, என்னையா இது அச்சடிச்ச பேப்பர் மாதிரி இருக்குன்னு கேட்டான். இது 100 ரூபாயா? 100 ரூபான்னாரு அவர் செட்டியார். நான் பார்த்ததே இல்லையா, ஒரு கூறு காருவா தானே, காருவாக்கி நான் 99.75 ரூபாய்க்கு எங்கேயா போவேன்னு கேட்டான் அந்த வெள்ளரி பிஞ்சு விற்கிற பாட்டி. அப்போ இந்த செட்டியார் சொன்னாரு, நான் உன்கிட்ட சில்லறை கேட்டேனாமா, 100 ரூபாயை நீயே வச்சுக்கம்மான்னு கொடுத்தாரு. உன் கஷ்டத்துக்காக தர்றேன் வச்சுக்கம்மா. வாங்கின அந்த பாட்டி என்ன பண்ணா, வேகமா தன் கூடை நிறைய இருந்த வெள்ளரி பிஞ்சுகளை விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தர்மமா கொடுக்க ஆரம்பிச்சான். சும்மா ஃப்ரீயா
எல்லாரும் சாப்பிட்டாங்க. செட்டியார் அதுவரையும் ரயில் போகலை. கார் கண்ணாடி இறக்கி வெளியே நின்று அந்த அம்மாவை வான்னு கூப்பிட்டேம்மா, 100 ரூபா கையில் வந்தோடனே உனக்கு வியாபாரம் செய்கிற எண்ணம் போய் தர்மம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். அந்த பாட்டி சொன்னா, இல்லை ராசா, ஓன் கைவிட்டு இந்த 100 ரூபா வந்தோடனே எனக்கும் தர்மம் செய்யணுங்கிற நினப்பு வந்துருச்சு ராசான்னு சொன்னான். அந்த நகரத்தார் வேறு யாரும் அல்ல, அவர்தான் தன்னுடைய குடியிருந்த வீட்டையும் கல்வி கோயிலாக மாற்றிய டாக்டர் வள்ளல் அழகப்ப செட்டியார் என்பது சிறப்பு. ஏன்னா அவருடைய எல்கையில் அவர் கட்டின கல்லூரிக்கு பக்கத்தில் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். இந்த வள்ளல் தன்மைக்கென்று உயர்ந்து வந்தவர்கள் நகரத்தார் மரபில் கண்ணதாசன் பாடுவார், ஆன்ற தமிழர் அருமுணத்திலே மிதந்து தோன்றும் திசையெங்கும் தொழில் புரிந்த காலம் முதல் ஈன்ற மனையரசை இல்லத்தாள் பெற்ற பிள்ளை யாவும் மறந்து அயலகத்தை தமிழ் வளர்த்தோம், வண்ணக்கலை வளர்த்தோம், வரலாறை நாம் சமைத்தோம், எண்ணத் தொலையாத எத்தனையோ கோவில்களை கண் நிறுத்தி கலையோடு காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தார் கலை உணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொண்ணும் மணிமயிரம் ரத்தினமும் தூசென்று சொல்லி தூக்கி கொடுத்து வந்தோம். காசியிலே சாலாட்சி, கவிமதுரை மீனாட்சி, கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்தழகும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள், அமர்ந்திருந்து காத்தவர்கள், கட்டி காத்தவர்கள் நாட்டு கோட்டை வளர் நகரத்தார் அல்லேமோன்னு கேட்டார் கண்ணதாசன். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நகரத்தார்களுடைய பெரிய திருப்பணிகள் பல ஆலயங்கள்ல உண்டு. அதுல குறிப்பா சொல்ல போனா திருவண்ணாமலைங்கிற தலத்துல திருவண்ணாமலை கோவிலுக்கு திருப்பணி நிறைய நகரத்தார்கள் பண்ணாங்க. தேவகோட்டையில் திருவண்ணாமலை பழனியப்ப செட்டியார் விட இன்னைக்கும் திருவண்ணாமலை பெருமானுக்கு இருக்கிற அந்த மேலிருந்து கீழே வரை உள்ள எல்லா நகைகளும் வைரத்தால பூட்டி அழகு பார்த்தார்கள். அவ்வளவு சிறப்பு. இந்த திருவண்ணாமலையில கோயில் கும்பாபிஷேகம் 1974 நடக்க போகுது. நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செட்டியார் பொறுப்பேற்றுக் கொண்டார், நான் கும்பாபிஷேகத்தை பண்றேன்னு. அப்ப அங்க இருக்கக்கூடிய கோயில் மதில் சுவரை சுற்றி எல்லா கடைக்காரங்களும் ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். யாரும் கடையை காலி பண்ற மாதிரி தெரியல. கும்பாபிஷேக மதில் சுவர் திருப்பணி பண்ணணும், என்ன பண்றது? கூப்பிட்டு சொன்னாராம் செட்டியார், ஐயா இந்த கோயிலில் சுற்றி இருக்கிற கடை ஆக்கிரமிச்சதெல்லாம் நீக்குங்கன்னு சொன்னார். யாரும் கேட்கல. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தார். ஒரு நாள் அண்ணாமலை பிரான்ட்ட போய் கும்பிட்டாராம். அண்ணாமலையானே, அக்னி ரூபமான மூர்த்தியே, கண்டங்கரியமலை, கண்மூன்று உடையமலை, அண்டரெல்லாம் போற்றற்கு அரியமலை, தொண்டற்கு தோற்றுமலை, தொழுதால் எழுபுறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை. அண்ணாமலை பெருமானை போய் கும்பிட்டாரா. நீங்க நம்ப மாட்டீங்க, அன்றைக்கு இரவு எந்தெந்த கடைகள் எல்லாம் ஆக்கிரமித்திருந்ததோ அந்த பகுதியில் அக்னி சுவாலை பற்றி கொண்டது. எல்லாம் பற்றிருச்சு. ஒரே ஒரு கட்டடம் மட்டும் அக்னி நெருப்பு பற்றலை. அந்த கட்டடம் என்னன்னா, நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள், தீயனாச்சோனா குடும்பத்தார்கள் அண்ணாமலையாருக்காக செய்து வைத்த வெள்ளி ரதம், அது மட்டும் அப்படியே நின்றுச்சு. அப்பதான் சொன்னாராம் ஒரு செட்டியார், அண்ணாமலை பிரானுக்கு தெரிந்திருக்கிறது நாட்டுக்கோட்டை நகரத்தார் செய்த தர்மத்தை காப்பாற்ற அண்ணாமலை பிரானுக்கு தெரிந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? அத்தனை எரிஞ்ச போது அது ஒன்று மட்டும் எரியலை. ஏன்னா அவருக்கு தெரிந்திருக்கிறது, இது அவனுக்காக ஆண்டவனுக்கு செய்து வைத்த வெள்ளி ரதம், அதை நாம காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனே முடிவு செய்தான் என்று சொன்னால், இறைவனே இந்த தர்மங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறான். அந்த வகையில் இந்த தர்மம் செய்தவர்கள் எவ்வளவோ சிறப்புங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால், இவ்வளவெல்லாம் பல ஊர்களில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒன்று ஒன்று சொல்லலாம். ஆனால் அத்தனை சிறப்புகளையும் உள்ளடக்கியது நம்முடைய தேவகோட்டை என்கிற மண்ணுக்கான பெருமை. எவ்வளவோ தமிழறிஞர்கள் தோன்றினார்கள். தேவகோட்டையினுடைய சிறப்பு அவ்வளவு உண்டு. அந்த ஊரில் பிறந்தவர் இன்றைக்கு காரைக்குடி மண்ணிலே இன்றைக்கு இந்த அற்புதமான அரங்கிலே அவர்கள் மணிவிழா காணுகிறார்கள். அது இலுப்புக்குடி தான்தோன்றீஸ்வர பெருமானுடைய அருட்பார்வையில் இருக்கிற இந்த இடம். எனவே எல்லா பொருத்தத்தோடும் அவர் காண்கிறார். அன்னம்மாச்சி அவர்களும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நல்ல இல்லற தம்பதிகள் இருவரும். ஏன்னா செட்நாட்டில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த ஒருவரை ஒருவர் நம்பி அனுசரித்து போகிற குணம். அந்த காலத்து ஆட்சிமார்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. அவங்க அடிச்சொரு சொல் சொன்னா நான் அறியாதா போல இருப்பேன், அவங்க அடிச்சொரு சொல் சொன்னா நான் அறியாதா போல இருப்பேன், அவங்க வெகுண்டொரு சொல் சொன்னா நான் விளங்காதா போல இருப்பேன், அவங்க கனகோபம் கொண்டா நான் காணாதா போல இருப்பேன், அவங்க பெருங்கோபம் கொண்டா நான் புரியாதா போல இருப்பேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆட்சிமார்கள் இருந்ததுனால, குறிப்பா சொல்றேன், அன்னைக்கு இருந்த ஆட்சிமார்கள் இருந்ததுனால
குடும்பங்களில் எந்த குழப்பமும் இல்லை. இன்னைக்கு பசங்க அப்படியே மாற்றி படிக்கிறாங்க. அதை அவங்க அடிச்சொரு சொல்லி சொன்னால் நான் அறியாதவன் போல இருப்பேன், அவங்க வெகுண்டொரு சொன்னால் நான் விளங்காதவன் போல இருப்பேன், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் நான் பொறுமையாக இருப்பேன், அவங்க கோர்ட்டுக்கு போனாலும் நான் குணமாக இருப்பேன் அப்படின்னு பாடுற காலங்கள் மாறிடுச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு எது தேவை தெரியுமா? ஒரு பெரிய செட்டியார்கிட்ட போய் ஒரு பெண் சொன்னாலா, நான் என்னுடைய இல்வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளலான்னு நினைக்கிறேயான்னு சொன்னோன்னா அந்த செட்டியார் அந்த பொண்ணுகிட்ட சொன்னாரா, இந்தாம்மா இந்த நூல் கண்ட அந்த நுனியை பிடிச்சிக்க, முடிஞ்சா இந்த நூலை ரெண்டா அத்திருன்னு சொல்லி கொடுத்தாராம். அவள் வேகமாக இழுக்க போகும்போதெல்லாம் நூல் கண்டை வேகமாக பிரித்து விட்டுட்டே போனாராம். நூல் வேகமாக டைட்டாகி இழுக்கவே முடியல, அந்த நூல் ரெண்டாகவே இல்லை, முடிக்கவே இல்லை அந்த பெண்ணால். ஐயா என்னால் அந்த நூலை அறுக்கவே முடியல, ஏன்னா நீங்கள் தளர்த்திட்டே போகிறீங்க, அதை என்னால் ரெண்டாக பிக்க முடியலன்னு சொன்னோன்னே பெரிய செட்டியார் சொன்னாராம், இதாம்மா வாழ்க்கையும் இதுவும் ஒன்று. எப்பவுமே ரெண்டு பேரும் ஒருத்தர் டைட்டாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா அந்த நூல் அழிந்து போயிடும். அப்படி செய்யக்கூடாது, எப்பவுமே தளர்த்தணும். ஒருவர் கோபமாக இருக்கிற போது ஒருவர் குளிர்விக்கணும், ஒருத்தர் குளிர்விக்கிற போது அதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் இணைகிற போது அந்த இல்லறம் கோபுரமாக மாறும்னு சொன்னாராம். அதான் ஒரு குடும்பத்திற்கு தேவை என்று சொல்வது போல ஒரு இனிய இல்லறத்திற்கு தேவையான விஷயங்களை இந்த 60 ஆண்டு மணி விழா தருகிறது. இந்த 60 ஆண்டு மணி விழாவோட சிறப்பான விஷயம், பிறந்தபோது அவருக்கு நட்சத்திரம் அந்த ராசி நிலைகள்லாம் எந்த நேர்கோட்டில் இருந்ததோ அதே போல் அந்தந்த இடங்களை அந்தந்த ஸ்தானங்களை அதை அடையக்கூடியது என்று சொல்வார்கள். 60 தமிழ் வருடங்கள் நிறைவு பெற்று அவர் பிறந்த தமிழ் வருடம் புதிதாக உருவாகுகிற அந்த தருணம் தான் அந்த அற்புதமான நாள் என்று சொல்வது. அப்படி அந்த மணி விழாவில் இன்றைக்கு அவர்கள் இதை தொடர்ந்து அவர்கள் 70, 80, 90, 100 என்கிற இன்னும் 120 வருஷம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. ஏன்னா நம்ம ஐயா இன்றைக்கும் ராயவரத்தில் பெரிய ஐயா இருந்தாங்க, கோணாவட்டில் சம்பந்த ஐயா இன்னமும் அவர்கள் 100ஐ தாண்டி ஒரு பெரிய வாலிபராக இளமைத்தன்மையோடு அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த சிறப்பு வாய்ந்த பெருமக்கள் 100ஐ கண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ என்று பெரியவர்கள் வாழ்த்தியது போல, வாழ்த்த வாயும் தாழ்த்த சென்னியும் மடநெஞ்சி என்று சொல்வது போல இந்த வாழ்த்துவதற்குத்தான் இந்த வாய் இருக்கிறது. பல்லாண்டு காலம் வாழணும்னு வயசு வித்தியாசம் அதுக்கு தேவையில்லை, வயது தேவையில்லை. வாய் இருக்கிற எல்லோரும் வாழ்த்தலாம், ஏன்னா அது திருமுறை சொன்ன செய்தி. அந்த வகையில் நாம் எல்லோரும் இந்த மணிவிழா தம்பதியர்களை மனதார வாழ்த்துவோம். அவர்கள் குடும்பம் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக சகல செல்வங்களோடு சகல செல்வங்களும் தரும் இமயகிரி ராஜ தனை என்று சொல்லி வாழ்த்துகிறோமே. அந்த அம்பிகையினுடைய அருளாலே தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுமைத்த வடிவேலா என்று சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வை தருகின்ற முருகோனை என்று சொல்லுவது போல எல்லா நலமும் வளமும் அவர்களுக்கு வாய்க்கப்பெற வேண்டும் என்று வாழ்த்தி, கலையாத கல்வி, குறையாத வயது, ஒரு கபடு வாராத நட்பு, கன்றாத வழமை, குன்றாத இளமை, கழு பிணியில்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடுகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எல்லாம் வல்ல இறைவனின் பாதத்திலே அன்பு என்கிற 16 செல்வங்களையும் உங்கள் கரவொலிகளால் மணிவிழா தம்பதிகள் பெற்று பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன்.